Hi guys, I'm K7. I'm working as a software developer in Sumsha Technology. Now, before Shalini and Niranjana, friend and என்ன கான்செப்ட் நம்ம பண்ண போறோம், ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் எடுக்க போறோம். ஸ்ட்ரீமிங் என்ன, ஸோ ஓரளவு எலாபரேட்டா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. தியரியா எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலா மூவ் பண்ணுவோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பில்ட் பண்ண போறோம் ஏஐ யூஸ் பண்ணி. ஜஸ்ட் நம்ம டைட்டிலே அதானே, ஏஐ ட்ரிவன் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்ல ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பில்ட் பண்ண போறோம். யூஐ யூஸ் பண்ணி வித்தின் ஹவர்ல பண்ண போறோம். ஸோ வித்தின் ஹவர்ல எப்படி பண்ண முடியும்? இப்போ பிஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஐடி கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொஃபஷனலா பண்றாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் டீம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்ல. ஜஸ்ட் யூஐ யூஎக்ஸ் டீம், ஃப்ரண்ட் அண்ட் டீம், பேக் அண்ட் டீம், டெஸ்டிங் டீம், டெவாப்ஸ் டீம். ஸோ இந்த டீம் எல்லாம் கடந்து தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து குவாலிட்டியா கிளைண்ட் கிட்ட போகும். எப்படி சொல்லணும்னா, யூஐ ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணி யூஐ டிசைன் பண்ணணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன தேவை, என்னென்ன டிசைன்ஸ் வேணுங்கிறது. செகண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டீம் அந்த டிசைன் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பேக் அண்ட் டீம் அதுக்கு ஸ்கீமா, லைக் இந்த இன்புட் ஃபீல்டு இது என்ன பேர்ல இருக்கணும், ஜஸ்ட் ஃபாதர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பெர்த், ஏஜ், இந்த ரிலேட்டடான அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பேக் அண்ட்ல ஸ்கீமா ஸ்டோர் பண்றதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறது மாதிரிலாம். ஸோ பேக் அண்ட் டீம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் டீம் பேக் அண்ட் டீமும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோன்னா செகண்டா டெஸ்டிங் டீமுக்கு போகணும். ஸோ டெஸ்டிங் டீமுக்கு நம்ம லோக்கல்ல இருக்க கோட் அப்படி கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டீம் பேக் அண்ட் டீமை டெப்ளாய் பண்ணணும் கூட லைவ்ல. ஸோ டெவலப்னு ஒரு என்விரான்மெண்ட்ல டெவாப்ஸ் டீம் வந்து டெப்ளாய் பண்ணணும். ஸோ யூஎக்ஸ் டீம், ஃப்ரண்ட் டீம், பேக் அண்ட் டீம், தென் டெவாப்ஸ் டீம் இன்வால்வ் ஆகி இந்த கோடை டெப்ளாய் பண்ண நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி டெஸ்டிங் டீம் தே கேன் டெஸ்டிங் அவர் ப்ராஜெக்ட். ஸோ இவ்வளோ டீம் இன்வால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு குட் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து கிளைண்ட் கிட்ட கொடுக்க முடியும். ஸோ இப்போ நவ் பாத்தீங்கன்னா இந்த எல்லா டீமையுமே ஏஐ வந்து ஆக்குபை பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்ல முடியாது, ஆனா கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிடும். இப்போ நம்ம இன்னைக்கு லைவா டெமோல அப்படிதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இப்போ ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் ஏஐல இருந்து எடுத்துடலாமா, அது ஈஸியா டஃபான்னு கேட்டா ஈஸி தான். நம்ம எப்படி கேட்கிறோமோ அந்த விதத்துல கேட்கணும். ஜஸ்ட் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏபிஎஸ் எல்லாம் கால் நடக்கும்ல. யூசர் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஏபிஐ கால் நடந்து அது டிபியில போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? இது வந்து நீங்க ஜஸ்ட் ஏதாவது வெப்சைட்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க, பண்ணிருப்பீங்க. அப்போ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஏபிஐ தான் கால் நடக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரீமிங்னு பார்த்தோம்னா அது மல்டிபிள் ஏபிஎஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நீங்க ஸ்பாட்டிஃபைல ஹை குவாலிட்டியில ஆடியோ கேட்பீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வீடியோஸும் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோஸ் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் சப்மிட் கிளிக் பண்ணும்போது ஒரு ஏபிஐ கால் நடந்து ஸ்டோர் ஆகும் சொன்னல. ஸோ அந்த மெத்தட்ல இந்த ஸ்ட்ரீமிங்ல ஒரு வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறீங்க, அது 2.5 ஜிபிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2.5 ஜிபி ஒன்ஸ் நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா லோட் ஆனாதான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா அது பாசிபிள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நெட்ஒர்க்லாம் 2.5 ஜிபி, இப்போ இப்போ 5G நெட்ஒர்க் இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், 4G இருந்தா கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். அதையும் மீறி இது வந்து இட் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி உட்காந்து பார்க்கணுங்கிற வந்து இது வந்து பாசிபிள் இல்லை. இப்போ 2.5 ஜிபி நான் லோட் பண்ணி தான் அந்த மூவியை பார்க்கணும்னா கண்டிப்பா யூசர் வந்து வரவே மாட்டாங்க. கரெக்ட் தானே? ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸா தான் நம்ம வந்து கொண்டு போகணும். எல்லா ப்ராடக்ட்டும், எல்லா கம்பெனிஸும் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீமிங்க்குன்னு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. பிஃபோரா வந்து நிரஞ்சனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரீமிங் ஆர்கிடெக்சர். ஸோ எவ்ரி திங் நீங்க வந்து தியரியாவே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலா தான் பார்க்குறோம். ஜஸ்ட் நான் ஒரு ரீகால் பண்றேன்.
இப்போ தியேட்டிக்கலா பாத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரீமிங்கோட ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்டுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பேக் அண்டையும். HLS ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, டேஷ்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூவிஸை ஒரு 2.5 ஜிபிக்கு சிங்கிள் ஃபைலா இருக்கும் மூவியை 255 செக்மெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதை 1 by 1 நம்ம யூசருக்கு கொடுக்குறோம். மாஸ்டர் மோட்ல ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படி 1 by 1 அது அவங்க லாஜிக் எழுதுற பேஸ் பண்ணி 1 by 1 கொடுக்கும். செக்மெண்ட் பேஸ்ல வீடியோஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் யூசர் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2.5 ஜிபி தான் இருந்தா தான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை. இனிஷியலா நீங்க ஒரு 2 ஜிபியோ லைக் 2 MB 5 MB நீங்க அந்த நெட் ஆன் பண்ணாலே ஜஸ்ட் ஒவ்வொரு செக்மெண்டான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லோட் ஆகும். ஜஸ்ட் நீங்க அந்த ஃபைல் வந்து முடிஞ்சோடனே ஜஸ்ட் 1 minute கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் 1 minute. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் பேஸ்ல ஃபைல்ஸ் வந்து யூஐ வந்து ரீச் பண்ணும். நீங்க வந்து பாக்குறீங்க இதுதான் கரண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல நடக்கிற கான்செப்ட். சேமஸ் ஸ்பாட்டிஃபைல ஆடியோ நீங்க இப்படிதான் கேட்குறீங்க. ரேஞ்ச் பேஸ்டு ஜஸ்ட் ரேஞ்ச் அப்படி 7 minutes உங்களுக்கு சாங் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னா பைட்ஸ் கணக்குல தான் அங்க வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ 0 to எனக்கு 10K பைட்ஸ் வந்து நான் சென்ட் பண்றேன், எனக்கு இந்த பைட்ஸ்குள்ள சாங் கொடு. ஸோ அடுத்து 10K முடிஞ்ச பட்சத்துல 10K to 20K பைட்ஸ் வந்து எனக்கு சாங் கொடு. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புலதான் அங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இங்க ஆக்டிவிட்டிஸே நடக்கும். அடிஷ்னலா வேணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு பஃபர் ஆகும், நீங்க நெட் கிடைக்காது. ஸோ இப்போல்லாம் நெட்ல ஸ்பாட்டிஃபை அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்துட்டா மட்டும் பக்கம் இல்லை டிராவல்ஸ்ல. ஸோ வீட்டுல இருந்துட்டா ஒரு சிங்கிள் டவர் பக்கத்துல டவர் இருக்குன்னா ஓகே. இப்போ டிராவல்ஸ்ல இருக்கும்போது டவர் வந்து கனெக்டடா ஒரு டவர்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டவர் தான் அது ரீச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டவர் கனெக்ட் ஆகும். ஸோ சப்போஸ் டவர்லன்னா பஃபர் ஆகும், லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா இந்த கான்செப்ட்ல தான் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்பாட்டிஃபை வந்து ஓவர் கம் பண்ணி அவங்க இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா இப்போ கரண்டா இருக்க சுச்சுவேஷன் அந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த கான்செப்டே நம்ம எடுக்க போறோம். ஸோ ஸ்பாட்டிஃபை நெட்ஃபிளிக்ஸோட ஓவராலா மொத்தமா எடுக்க போறதில்ல, ஜஸ்ட் அந்த கோர் கான்செப்ட் இதுவே பெரிய விஷயம். அந்த கோர்ஸ் கான்செப்ட் சிங்கிள் ஏபிஐ விட மல்டிபிள் செக்மெண்டா பிரிச்சு அனுப்புறதும் ரேஞ்ச் பேஸ்ல செக்மெண்டா பிடிச்சு அனுப்புறதும் இந்த கோர் கான்செப்ட்ஸ். இது எப்படி நம்ம ஏஐல எடுத்து எக்ஸாக்ட் ஸ்பாட்டிஃபை நெட்ஃபிளிக்ஸோட மோஸ்ட் க்ளோஸர் யூஐயும் எடுக்க போறோம். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம், ஏஐ யூஸ் பண்ண போறோம். ஷாலினி வந்து சொல்லியிருப்பாங்க கிளாட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஓகே, கிளாட் யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நிரஞ்சனா சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ 2 தெரிஞ்சு போச்சு, என்ன ஏஐ யூஸ் பண்ண போறோம், என்ன கான்செப்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஏஐட்ட கொடுத்து எனக்கு வந்து ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் ஒரு ப்ராஜெக்ட் கேட்டுரும் அப்படின்னு கொடுன்னா கொடுக்காது. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா என்ன கொடுக்குங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஜஸ்ட் அதை பாருங்க. அதை ஆஃப்டர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் சிங்கிள் ப்ராம்ப்ட்ல சிங்கிள் லைன்ல கொடுத்தாலாம் கண்டிப்பா அது கொடுக்காது. அதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோ அது மாதிரி தான் கொடுக்கும். ஸோ நம்ம இன் டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணணும். இத்தனை ஹவர்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா ஜஸ்ட் 1 or 2 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அந்த ஸோ அவங்களோட ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் டேபா இருக்கலாம், எவ்ரி திங், என்ன யூஏ வச்சிருக்காங்க, எப்படி ரீரண்டர் ஆகுது, எப்படி நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகுது, எப்படி ஆடியோ பிளே ஆகுது, சிங்கிள் ஏபிஐல பிளே ஆகுதா இல்லை மல்டிபிள் செக்மெண்ட் ரேஞ்ச் பேஸ்டு பிளே ஆகுதா, செக்மெண்ட் பேஸ்டு பிளே ஆகுதா. ஸோ அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை அனலைஸ் பண்ணதுனால தான் நாங்கள் ஆர்கிடெக்சர் அந்த இமேஜ் பிஃபோரா போட்டு வச்சிருக்கோம். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம், இத்தனை ஹவர் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும்ல, கரெக்ட் தானே. ஸோ ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம், பிஃபோரா ரெக்யூர்மெண்ட்டை கேதர் பண்ணணும். இது பிஃபோர் நான் ஒரு டேக் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் பண்ண போறோம் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ண போறோம்,
ஸோ இது மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோமா, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோமா. இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே ரவுட் வந்து டிஃபால்ட்டா ஆப் ரவுட்டர் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அதுல இன்சர்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ரவுட் வந்து செட் ஆயிடும். ஸோ அண்ட் எக்ஸிஓ ஃப்ரெண்ட்லியும் கூட Next.js. ஸோ என்னென்ன யூஸ் பண்ண போறோமோ நம்ம அதை கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சர் இமேஜாவை போட்டு வச்சுக்கலாம். தென் அதை ஒரு ப்ராம்ப்டா ரெடி பண்ணணும், ரெக்யர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி. ஜஸ்ட் இப்பதான் அதெல்லாம் பாருங்க, ரியாக்ட், டைப்ஸ்கிரிப்ட், ரெடக்ஸ் டூல், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரெடக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்லணும் அதுகிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம அதுகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வித் நகர்ல பில்ட் பண்ண போறோம்னா அது இன் டீட்டெயிலா கொடுக்கணும். கரெக்ட் தானே? ஜஸ்ட் நார்மலா 2 லைன்ல கொடுத்தானே தராது அவுட்புட். தராது இல்ல, தரும். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பா இருக்காது. லைக் ஃப்ரேமர் மோஷன், எனக்கு வந்து ஃப்ரேமர் மோஷன்னா அனிமேஷன், லைக் ஒரு மவுஸ் ஆரோ மூவ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி அனிமேஷன் நடக்கணும். லைக் வேற இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜிசெப் அனிமேஷன் தான். லைக் HLS டேஸ் எல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ப்ரோட்டோகால்ஸ். வீடியோஸ் வந்து செக்மெண்டா நீங்க பாக்குறீங்களா அதெல்லாம். தென் ரேடிஸ் டயலாக், ரேடிஸ் ஸ்லைடர், ரேடிஸ் டிராப் டவுன் மெனு. ஸோ இது ரேடிக்ஸ். இந்த ரேடிக்ஸ்ங்கிறது ஒரு யூஐ தான், யூஐ காம்போனன்ட்ஸ். லைக் இது ஏன் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் எடுக்கிறோம்னா ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஸ்பாட்டிஃபை மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் எம்யூஐ நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் அனலைஸ் பண்ணோம். யூஐ காம்போனன்ட்டுக்குன்னு செப்பரேட் யூஐலாம் இருக்குல்ல, அனலைஸ் பண்ணும்போது ரேடிக்ஸ் இந்த இதெல்லாம் மோஸ்ட் க்ளோஸ்டா அந்த ஸ்பாட்டிஃபைக்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணுவோம். லைக் டைல்விண்ட், சீசஸ் ஃப்ரேம் ஒர்க், லோடஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஏஐட்ட கேட்காம ஜஸ்ட் இதெல்லாம் அவங்க ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட ஒரு பண்ண போறோம், இந்த கான்செப்ட் பண்ண போறோம், அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க, யூ எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்கள் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாக் மாதிரி இது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சு போச்சு, என்ன கான்செப்ட் எடுக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு, ப்ராம்ப்ட் கொடுத்தா எடுக்க போறோம், மேனுவலா கோட் பண்ண போறது. ஸோ ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணியாச்சு, நான் டேப் காமிக்கிறேன். தேர்ட் வந்து இந்த ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணது ஒரு ப்ராம்ப்டா ரெடி பண்ணணும். இது எனக்கு தெரியும், இந்த இமேஜ் ஏஐட்ட கொடுத்து இது பண்ணா பண்ணாது. ஸோ ஒரு ப்ராம்ப்டா ரெடி பண்ணும், அதை ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் டைம் இல்லாதனால ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். அதை எப்படி எடுத்துக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜஸ்ட் அதை பாருங்க. அந்த ப்ராம்ப்டை பார்த்துட்டு தென் அதை எக்ஸாக்டா அப்படியே நம்ம ஏஐட்ட கொடுத்து எடுக்கும் அவுட்புட் காமிச்சு லைவ் டெமோ காமிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் அண்டோட ஃப்ளோ இதுதான். ஃப்ரண்ட் அண்ட் சைடு இப்போ ரெக்கமெண்ட் கேதர் பண்ணியாச்சு, அதை ப்ராம்ப்டா ரெடி பண்ணிட்டு கிளாடு சோனட் 4.6 லைவா கொடுத்து உங்களுக்கு லைவா எப்படி யூஐ ஜென்ரேட் ஆகுது, ஏஐ எப்படி கொடுக்குதுங்கிறத லைவா ஷோ பண்றோம். ஜஸ்ட் நான் இப்போ ப்ராம்ப்டை காமிக்கிறேன். இதுதான் எடுத்து வச்ச ப்ராம்ப்ட். ஜஸ்ட் இதை பாருங்க. லைக் அங்க என்ன டெக்னிக்கல் ஸ்டாக்னு இருக்கும்ல, ஸோ அதுதான் இது. அடிஷ்னலா நம்ம என்ன வேணும், பிராண்ட் நேம் எனக்கு வந்து ஸ்ட்ரீம் வால்ட்ன்னு இருக்கணும். ஏன்னா அதுல என்ன நேம் வைக்குதுன்னு ஏஐக்கு தெரியாது, அது எதாவது வச்சு விட்டுரும். ஸோ மீனிங்ஃபுல்லா நீங்க கொடுக்கணும். ஜஸ்ட் என்ன கலர்ஸ், என்ன கிரேடியன்ஸ், ஷேடோ வேணுமா, அனிமேஷன் வேணுமா. ஜஸ்ட் இப்போ ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். ஸோ பேக் அண்ட் வந்து நெக்ஸ்ட் செகண்டா தான் அவங்க பேக் அண்ட் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து கோட் எடுக்க போறாங்க. தேர்டா தான் நம்ம எண்ட் டு எண்ட்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு பிஃபோரா அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் யூஐ பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கணுங்கிறதுனால மோக் டேட்டா கூட இன்செர்ட் பண்ணுங்கிற மாதிரி நான் ஏகிட்ட சொல்றேன். ஸோ வித் பேக் அண்ட் கனெக்டிவிட்டி இருந்தா லைவ் டேட்டா ஷோ ஆகும். பேக் அண்ட் கனெக்டிவிட்டி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து மோக் டேட்டா ஷோ ஆகும். மோக் டேட்டாங்கிறது அது தனியா ஏஏ ஒரு ஃபைல் அதுக்கு ரெடி பண்ணி வச்சு இப்போ இந்த ஃபைல் கொடுத்துருக்கோங்க பாருங்க, நம்மளே அந்த பாத் கூட இந்த மாதிரி வைன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க ஏஐ எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கம்பேக்ல நம்ம கோட் ரிவ்யூ பார்க்கலாம். பிஃபோர் அந்த மோக் டேட்டா கூட வைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது டேட்டாவே வச்சு கொடுக்கும், நமக்கு நம்ம லைவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, வித் பேக் அண்ட் ஆஃப் ஆப் லுக் ஃபுல்லி வித் ஸ்டாட்டிக் டேட்டா லைக் எவ்ரி திங். இது ஓரளவு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்றதுங்கிறது. ஜஸ்ட் நம்ம இப்போ நம்ம எப்படி ஏஐட்ட கொடுத்து அதை ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்றேன், அந்த ஃப்ளோவே நீங்க பாப்பீங்க.
லாஸ்டா ஃபைனலா நம்ம வந்து டெமோ காமிக்கிறோம். எப்படி இந்த நம்ம எடுத்துக்க ப்ராம்ப்ட் எப்படி லைவா நமக்கு அவுட்புட் கரெக்டா கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம கிளாட் வந்து அந்த ப்ராம்ப்ட கொடுத்துருக்கோம். அது இன்னுமே ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அது இட்ஸ் லைக் 2 மினிட்ஸ் ஆஃப் டைம். லைக் இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குங்கிறது ஒரு ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதோட கிளாரிட்டி, அதோட ஈச் பே லைன்லாம் செக் பண்ணணும். என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன பேஜஸ், என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், எவ்ரி வேர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் பண்ணது கொஞ்சம் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நமக்கு டைம் இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் அது நான் ஆல்ரெடி சேம் ப்ராம்ப்டை நான் கொடுத்து ஆல்ரெடி கோட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து மேனுவலாக பண்ணது கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் உங்களோட இப்போ லைவாக இப்போ பிஃபோராக காமிச்சல எக்ஸாக்ட் சேம் ப்ராம்ப்டை கொடுத்து ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் பேக்கப்க்கு இப்போ ஜஸ்ட் நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எடுத்து வச்சு நான் ரன் கூட பண்ணல. ஜஸ்ட் நான் இப்போ npm இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ நீட் டு npm இன்ஸ்டால் கொடுக்கணும், பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாக்ட்லி இந்த ப்ராம்ப்ட் இப்போ ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்ல ரிசர்ச் பண்ணி ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஏஐட்டு கொடுத்து அந்த ஏஐ கொடுத்த அவுட்புட்டை பேசிக்கிட்டு லைவாக பார்க்க போகிறோம். ஏஐ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்ல லைக் எக்ஸாக்டா மோஸ்ட்லி க்ளோஸ்டு ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் யூஐ. ஜஸ்ட் npm இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆன நெக்ஸ்ட் நம்ம npm டெவ் கொடுத்து லோக்கல் ஹோஸ்ட்ல எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேஸ்ல எப்படி இருக்கும். நம்ம பேக் அண்ட் கோட் எடுக்கல, ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் கோடு ப்ராம்ப்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஐ வாண்ட் ஃப்ரண்ட் அண்ட் கோடுங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தேன். ஜஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பேக் அண்ட் டீம் வருவாங்க, பேக் அண்ட் கோட் அவங்க எடுப்பாங்க. ஸோ என் டு எண்ட்ல நம்ம கனெக்டிவிட்டி பண்ணி ஸோ போத் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம்.
ஜஸ்ட் நம்ம எடுத்த கலெக்ட் பண்ண ப்ராம்ப்ட்டுக்கு ஜஸ்ட் அவுட்புட் பாருங்க. எவ்வளவு குவாலிட்டியா மோஸ்ட் க்ளோஸ் ரியூஐ எப்படி கொடுத்துருக்குங்கிறத. ஆக்சுவலாக அந்த ப்ராம்ப்ட்லேயே நான் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் செப்பரேட்டாக ஸ்பாட்டிஃபை நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது இனிஷியலாக வேணாம். இனிஷியலாக ஸ்பிட் பண்ணி பேஜஸ் டெவலப் கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பில் ரவுட் செக் பண்ணிடலாம். நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை. இப்போ நெக்ஸ்ட் ஜேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்புக்குள்ள என்ன நேம் டிஃபைன் பண்ணுறோமோ எக்ஸாக்டாக இதுதான் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்பாட்டிஃபை ஸ்லாஷ் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வரப்போகுது. கொடுக்குறோம். ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, அட்மின் பேனல்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ அட்மின் மோஸ்ட்லி க்ளோஸ்டு ஸ்பாட்டிஃபை யூஐ தான். ஜஸ்ட் நம்ம ரேடிக்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம்ல யூஐ. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து க்ளோஸ்லி இந்த ஸ்பாட்டிஃபை ரிலேட்டடானது தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ எம்யூஐ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அது அந்த யூஐயும் பேஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுனால நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் டேட்டாஸ் தான் டிசைன் பர்பஸில். ஜஸ்ட் சர்ச் பண்ணால் சர்ச்சுக்குன்னு ஒரு பேஜ், ஸ்பாட்டிஃபை சர்ச். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் டேட்டா தான். ஏன்னா பேக் அண்ட் கனெக்டிவிட்டி இல்லாதப்ப எனக்கு வந்து ஸ்டாட்டிக் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுங்கிற மாதிரி நான் அதில் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லைக் அது மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபை ஓவராலாக நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஜஸ்ட் நம்ம பேக் அண்ட் கனெக்டிவிட்டி மட்டும் பண்ணால் எக்ஸாக்டாக ஒரு 85% ஓரளவு கரெக்டாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ப்ளே பண்ணுறோம். ஆனால் ப்ளே ஆகாத இது, ஏன்னா ஸ்டாட்டிக் டேட்டா தானே. ஜஸ்ட் எரர் த்ரோ பண்ணுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுல இஷ்யூ. ஸோ பேக் அண்ட் கனெக்டிவிட்டி இல்லை. பிளேலிஸ்ட், லைக்டு சாங், ஒரு லைப்ரரி, சர்ச். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓ, நெட்ஃப்ளிக்ஸ் கூட அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மேனுவலாக போனோம்னா எவ்வளோ டேஸ் ஆகும், எவ்வளோ மந்த் ஆகும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் சிங்கிள் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கும். இது மோஸ்ட்லி 85% கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஏஐ எப்படியும் கரெக்டாக கொடுக்கறதில்ல. எக்ஸாக்டாக 100% எனக்கு ஒர்க்கிங் கோட் கண்டினியூ கோட் வேணுங்கிறது பட்சத்தில் கொடுக்காது. ஏன்னா ஏஐலே டிஃபைன் பண்ணுவாங்க, ஏஐ சம் டைம் மேக் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேக் அண்ட் கனெக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்ம எனிதிங் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். வரலன்னா இட்ஸ் குட். ஓகே, மூவிஸ் கேட்டகரி லைக் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி தான். ஆனால் நான் ஒரு யூஐ கூட ப்ரொவைட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட ப்ரொவைட் பண்ணல. இதுவே அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ ஓரளவு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஜஸ்ட் இப்போ பேக் அண்ட் டீம் வந்துட்டு அவங்க ப்ராம்ப்டை கொடுத்து கோட் எடுப்பாங்க. ஸோ நம்ம தென் எண்ட் டு எண்டில் கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். போத் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம், அப்லோட் எல்லாமே. ஜஸ்ட் அட்மின் பேஜும் போயிடலாம். அப்படியா, ஆப்பில் அட்மின் ஒரு URL இருக்கு, ஒரு பார்த்து. ஓகே, இதுவும் ஸ்டாட்டிக் டேட்டா தான். எவ்ரிதிங் அப்லோட்ஸ், மை அப்லோட்ஸ், பிளேலிஸ்ட் யூசர் லைக். ஸோ இது சாங் அப்லோட் பண்ணுறதா அட்மின். இப்போ ஸ்பாட்டிஃபைல நெட்ஃப்ளிக்ஸில் மூவி சாங் கேட்குறீங்க, அது யூசரால் அப்லோட் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அட்மின் பேனல் இருக்கும், அட்மின் டீம் தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ மூவிஸாக இருக்கட்டும், தேட்டர் ரிலீஸ் ஆன மூவிஸ், அது ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து அட்மின்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அட்மின் பார்த்துக்கு அப்லோட்ஸ் தனியாக. ஸோ அதுதான் அட்மின் கேட்டிருந்தோம்.
ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே எடுத்துட்டு வந்து கரெக்டாக ஆடியோ, வீடியோ, சிங்கர், ஆத்தர், ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ மோஸ்ட்லி எவ்ரிதிங் எடுத்து வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம எண்ட் டு எண்ட்ல கனெக்டிவிட்டி மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாக்டா நீங்க என்ன கான்செப்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சா, இப்போ நாங்கள் ஸ்ட்ரீமிங் எடுத்துக்கிறதுனால ஸ்ட்ரீமிங் பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். தட்ஸ் ஆல். தென் நீங்க அதை கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட் என்ன கான்செப்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்லி கான்ஃபிடண்டா இருங்க. தென் அனலைஸ் பண்ணுங்க, ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இதுதான் ஃப்ளோ. இப்போ முடிச்சுக்கலாம். இதுல ஐ திங்க் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்றேன். ஃபைனலா பேக் எண்ட் டு எண்ட்ல நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது, அட்மின் அப்லோட் பண்ணிட்டு யூசர்லாம் ஆடியோ வந்து ப்ளே ஆகுதா இல்லையாங்கிறத கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, பாய்.